தலைவர் கலைஞர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ஜெகன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவை தந்திட வேண்டும். இது அதிமுக மேடை அல்ல. அவரை நிற்க வைத்து பேசுவதற்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜெகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்து சிறப்பானதொரு வெற்றியை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களை நாடி வந்திருக்கிறோம். உங்கள் எழுச்சியை, உங்களுடைய உணர்ச்சியை, உங்களுடைய ஆர்வத்தை, ஆரவாரத்தை காணுகிற நேரத்தில் ஒன்றை நான் அழுத்த நிறுத்தமாக உறுதியோடு அதே நேரத்தில் பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது, வருகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்த தூத்துக்குடி நாடாளுமன்றத்தில் நம்முடைய உதயசூரியன் உதிக்கத்தான் போகிறான் என்பதற்கு ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியமாக இந்த எழுச்சி மிகுந்த காட்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அந்த உணர்ச்சியோடு திரண்டிருக்கக்கூடிய உங்களை, அந்த ஆர்வத்தோடு திரண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு, அவருக்கு துணை நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கு, ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இதே தூத்துக்குடியில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். எப்படி வந்தார்? சென்னையிலிருந்து மீனம்பாக்கத்திற்கு காரிலே போய் அங்கிருந்து ஹெலிகாப்டரை பிடித்து அந்த ஹெலிகாப்டரில் ஹெலிபேட் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திடலில் இறங்கி அதற்கு பிறகு கூட்டப்பட்ட கூட்டத்திற்கு வருகை தந்து அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். மன்னிக்கவும், படித்துவிட்டு போயிருக்கிறார். படித்துவிட்டு போயிருக்கிற நேரத்தில் எதையோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைபாடி இருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை விமர்சித்து பேசியிருக்கிறார். நான் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த கேள்விக்கு விடையை அவர் தருவார் என்று அவரோடு எதிர்நோக்கி 2 நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரையில் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்திலிருந்து பதில் வந்துவிடவில்லை. அது என்ன கேள்வி என்று கேட்டால், அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, தேர்தல் களத்திற்கு வருகிறீர்கள், கட்சிகளை விமர்சனம் செய்கிறீர்கள், தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறீர்கள், அரசியல் பண்பாடு இல்லாமல் பேசுகிறீர்கள், ஜனநாயகத்தில் அதெல்லாம் இருக்கக்கூடிய இயல்புதான், அதை நான் தவறு என்று கூட வாதிட தயாராக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை, மத்திய ஆட்சியை
திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் அவர்களை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் இது நாள் வரையில் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசவில்லை? பாரத பிரதமராக அறிவித்திருக்கிறார்களே வேட்பாளராக, மோடியை பற்றி பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன? ஆக அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா? அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? இதுதான் நான் கேட்ட கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு இன்னமும் பதில் தந்துவிடவில்லை. ஒருவேளை நான் பேசியதை வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளை படிக்காமல் இருந்திருக்கிறாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவரிடத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் உச்சர்கள் மூலமாக இந்த செய்தியை அறிந்து விரைவில் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொன்று, தூத்துக்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில பல ஆண்டு காலமாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்களே, அப்படி இடம்பெற்றிருந்த போது மத்திய ஆட்சியை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் நிறைவேற்றிடவில்லை என்று ஜெயலலிதா ஒரு தவறான, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இதோ என் கையில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை, தலைவர் கலைஞர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்று சொன்னால், அதுவும் தலைவர் கலைஞர் அவர்களால் வெளியிடப்படக்கூடிய தேர்தல் அறிக்கை என்று சொன்னால், அந்த தேர்தல் அறிக்கையுடைய துவக்கத்தில் திருக்குறள் போல 2 வார்த்தைகள் இருக்கும். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. ஆக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னதை மட்டுமல்ல, செய்வதை மட்டுமல்ல, சொன்னதையும் செய்து காட்டினார், செய்வதையும் சொல்லி முடித்தார். அதையும் தாண்டி இன்னொரு வார்த்தை என்னவென்று கேட்டால், சொல்லாததையும் செய்து சாதனை படைத்த ஆட்சிதான் கலைஞர் தலைமையில் தமிழகத்தில் நடைபெற்ற ஆட்சி. அதை யாரும் வரைசூட முடியாது. இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில 100 அம்சங்களை கொண்ட உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆட்சி மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதற்கு முட்டுக்கட்டை போட்ட ஜெயலலிதா தொடர்ந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற நேரத்தில் உங்களுடைய அன்பை பெற்று, ஆதரவை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைக்கிற நேரத்தில் அதன் மூலமாக மத்திய ஆட்சியிடம் குரல் கொடுத்து என்னென்ன பணிகளை நிறைவேற்றிட போகிறோம் என்று இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மாணவர்களா, ஆசிரியர் பொதுமக்களா, அரசு ஊழியர்களா, அது மத்திய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசினுடைய ஊழியர்களாக இருந்தாலும், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், தொழிலாளர்கள், பாட்டாளி பொதுமக்கள், அதே போல தொழில்துறை, ஆக எந்த பிரச்சனையும் விட்டு வைக்காமல் 100 அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில இந்த தேர்தல் அறிக்கையில தலைவர் கலைஞர் அவர்கள் வழித்தெடுத்து மக்களிடத்தில் வழங்கியிருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, திமுக எதையும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறீர்களே, தேர்தல் அறிக்கை புத்தகம் உங்களுக்கு வந்து சேரவில்லை என்று சொன்னால் சொல்லுங்கள், நாளைக்கு நான் உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். அதை படித்து பார்த்துவிட்டு தயவு செய்து அதற்கு நீங்கள் விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் முழுவதும் எடுத்துச் சொல்ல விரும்ப நேரம் இல்லை. சிலவற்றை தலைப்புச் செய்திகளாக குறிப்பிட விரும்புகிறேன். 908 கோடி ரூபாய் செலவில்
நெம்மேலியில் கடைநீரை குடிநீராக்கக்கூடிய மற்றொரு திட்டம். தமிழகத்தில் உள்ள மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்தும் அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி. 1828 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி. சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், கோவையில் உலகத்தரத்திலான மத்திய பல்கலைக்கழகம், ஆசியாவிலேயே முதலாவதாக சென்னைக்கு அருகில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய மையங்கள், நெசவாளர் சமுதாயத்தினர் பயன் எய்திட சென்மாட் வரி முழுமையாக நீக்கம், பொடா சட்ட ரத்து, 50 காசு செலவில இந்தியா முழுவதும் தொலைபேசிகளை பேசக்கூடிய வசதி, மாதம் ஒன்றுக்கு 120 லட்சம் புதிய தொலைபேசி இணைப்புகள். அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளில் வங்கிகளில் பெற்றிருந்த 72,000 கோடி மதிப்பிலான கடனும் வட்டியும் மத்திய அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு 11 கோடி ரூபாய் கல்வி கடன். ஆக இப்படி பல்வேறு அம்சங்களை அடங்கி இந்த தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய இந்த நிலையை அப்பையா ஜெயலலிதா படிக்காமல் இருந்து விட்ட காரணத்தால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி திமுக மத்தியில் அமைச்சரவை இடம்பெற்றிருந்த நேரத்தில் எதையும் செய்யவில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நான் இன்னும் சொல்லுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு செல்ல 16 மணி நேரம் ஆகும். காரிலே போக வேண்டும் என்று சொன்னால் முன்பெல்லாம் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு செல்ல 16 மணி நேரம் பிடிக்கும். ஆனால் இப்பொழுது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடலாடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், கடலூர், பாண்டி வழியாக சென்னை செல்ல 8 மணி நேரத்திற்குள்ளாக போய் சேர முடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக கலைஞர் மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருந்த காரணத்தால் அந்த பணியை நிறைவேற்றி முடித்தோம். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலிருந்த போது இந்த மாவட்டத்திற்கு எத்தனையோ சாதனைகள், மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கடல்சார் பயிற்சி பள்ளிக்கழக ஆட்சிகள் அமைக்கப்பட்டது. 17 கோடியில 550 படுக்கைகள் கொண்ட அரசு மருத்துவமனை அமைக்கப்பட்டது. 4வது பைப்லைன் பணிகளுக்கு திட்டப்பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்த ஆட்சிதான் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி. அது மட்டுமா, சுனாமி என்கிற அந்த கொடுமையான அந்த நிலையிலிருந்து, அந்த சுனாமியிலிருந்து பாதுகாக்க இடிந்தகரை மீனவர்கள் பயன்படுத்துகிற வகையில் 7,5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில தூண்டில் வளைவு, சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 1196 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டன. ஒவ்வொரு வீடும் ரூபாய் 1.5 லட்சம் செலவிட மொத்தம் சுமார் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில அந்த வீடுகள் கட்டித்தரப்பட்டன. அதேபோல் ராதாபுரம் தொகுதி கடற்கரையோர மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்திட தூண்டில் வளைவு செயல்படுத்திட 12 கோடி ஒதுக்கீடு செய்து அதையும் நிறைவேற்றி தந்த ஆட்சி கழக ஆட்சி. ஆனால் அந்த திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை அப்படியே கிடைப்பிட போட்டிருக்கிறது. அதேபோல் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அவுட்போர்ட் என்ஜினுக்கு லிட்டர் 20 ரூபாய் வீதம் மாதம் 200 லிட்டர் மண்ணெண்ணெய் மானிய விலையில வழங்கிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன். இதே தூத்துக்குடியில் இன்றைக்கு நாம் மாநகராட்சியாக மாற்றி இருக்கிறோமே, அதுவும் திமுக தான் காரணம். நீங்கள் வரவிருக்க மாட்டீர்கள். 2008ஆம் ஆண்டு
தமிழகத்தில் குறிப்பாக தென்பகுதியில பெருமழை பெய்தது, வெள்ளம் வந்தது. அப்படி வெள்ளம் வந்த நேரத்தில் இந்த தூத்துக்குடி நகரமே வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருந்தது. குறைந்தது ஒரு வார காலம் வீட்டிற்குள்ளே தண்ணீர், வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய வெளிகளை வர முடியாது, வெளியில் இருக்கக்கூடிய உள்ளே போக முடியாது. சாலையிலும் தண்ணீர், வீட்டிற்குள்ளும் தண்ணீர், ஒவ்வொரு வீட்டிலும் படுக்கறை வரையிலே தண்ணீர். ஆக அந்த அளவிற்கு ஒரு கொடுமையிலே சிக்கி இதே தூத்துக்குடி நகரம் மூழ்கி இருந்தது என்பதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்பொழுது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையும் அதிகாரிகளையும் அழைத்து வெள்ள பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்றாக வேண்டும், அதிலும் குறிப்பாக தென்பகுதியில், அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில், அதுவும் நகரத்திலேயே மக்கள் மிகுந்த அவதிகளுக்கு ஆளாக இருக்கிறார்கள். ஆக வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, எந்தவித பணியும் நடைபெறல, போக்குவரத்து இல்லை, எந்தவித பணியும் நிறைவேற்ற முடியல. உடனே நீ சென்று நிவாரண பணியில் ஈடுபட வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்தார்கள். வந்தேன். எப்படி வந்தேன்? ஹெலிகாப்டரில். அம்மையாரை போல ஹெலிகாப்டரில் வந்தா நான் பார்த்தேன், கிடையாது. அங்கிருந்து காரிலே புறப்பட்டு இந்த நகரத்தினுடைய எல்லைகளை காரை நிறுத்திவிட்டு அதற்கு பிறகு நான் தொடர்ந்து அப்பொழுது அமைச்சராக இருந்த நம்முடைய கீதாஜீவன் அவர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மற்றும் நம்முடைய கழகத்தினுடைய முன்னோடிகள், அன்றைக்கு மேயராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் புடைசூழ தெரு தெருவாக வந்தோமா இல்லையா? வாக்கிங்காக வந்தோம். ஏதோ இன்றைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. இதே தூத்துக்குடி நகரத்திற்கு நாங்கள் வாக்கு கேட்கல, வாக்கிங்காகவே வந்து பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டவர்கள். ஹெலிகாப்டர்கள் அல்ல. ஆக அப்பொழுது வந்த நேரத்தில் நிவாரண பணிகளை எல்லாம் முடுக்கிவிட்டோம். முடுக்கிவிட்டது மட்டுமல்ல, அப்பொழுது எல்லோரும் என்னிடத்தில் அமைச்சரில் இருந்து, நம்முடைய மாவட்ட செயலாளர் இருந்து, மேயரில் இருந்து, நகராட்சி உறுப்பினர்கள் இருந்து எல்லோரும் இடத்திலே என்ன எடுத்து சொன்னார்கள் சொன்னால், இங்கு பக்கிங் ஓடை ஒன்று இருக்கிறது. சென்னையில் எப்படி கூவம் நதி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த தூத்துக்குடி நகராட்சியில பக்கிங் ஓடை ஒன்று இருக்கிறது. அந்த பக்கிங் ஓடை ஒரு ஆக்கிரமிப்பாளர்களால் அது சுதந்திரமாக தண்ணீர் போக முடியாத நிலையில, அங்கங்கு அடைத்திருக்கக்கூடிய நிலையில, பல ஆண்டு காலமாக தூர்வாராத நிலையில, அங்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட முடியாத ஒரு நிலையில இருக்கிறது. ஆக அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய அழுக்குகளை சீர்படுத்திவிட்டு தூர் எடுத்துவிட்டு அதற்கு பிறகு அங்கே சுவர் எழுப்ப வேண்டும், தரை போட வேண்டும், கான்கிரீட்டால் தரை போட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தினால்தான் இது போல மழை வருகிற போது, வெள்ளம் வருகிற போது இந்த தூத்துக்குடி நகராட்சியை, இந்த மாநகராட்சியை காப்பாற்றிட முடியும் என்று எல்லோரும் எடுத்து சொன்னார்கள். அதற்கு பிறகு அதிகாரிகளோடு கலந்து பேசினோம். சென்னைக்கு சென்று முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடத்தில் அன்றைக்கு நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டு சொன்னோம். அதற்கு பிறகு உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. மதிப்பீடு தயாரித்த நேரத்தில் 3 கட்டமாக பக்கீரோடை தூர்வாருவதற்காக 3 கட்டமாக சுமார் 3 கோடி ரூபாயை ஒதுக்கி 15/8/2008 அந்த பணி தொடங்கி 3 கட்டமாக அத்தனை பணிகளையும் முடித்து காட்டிய அந்த பெருமைக்குரியவர்களாக இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்கு கேட்போம். அது மட்டுமல்ல, அது முடிந்ததற்கு பிறகு வக்கீல் கால்வாய் கரையோரம் சாலை போடுகிற பணி அதுவும் அவசியம் தேவை. ஆக அதையே நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக அப்பொழுது அந்த பணியை தொடங்கி ஒரு ஏறக்குறை 2 கிலோமீட்டர் பணியை முடிச்சோம். தேர்தல் வந்தது, ஆட்சி மாற்றம், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். திமுக எதையும் செய்யலை என்று அம்மையார் ஜெயலலிதா சொல்லுகிறாரு. ஏன் இந்த பணியை 3 வருஷமா தொட்டு கூட பார்க்கல? அந்த பணியை செய்வதற்கு உங்களுக்கு ஏன் மன வரல? இப்ப தேர்தல் நேரத்தில் வந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாரு. தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும்.
அதேபோல் 1974 தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் உருவாக்கப்பட்டது. 2007 மீனவர்கள் நல வாரியம் தலைவர் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. நலவாரியத்தின் மூலமாக 4,52,00,000 ரூபாய் நலத்திட்ட உதவிகளை மீனவர்களுக்கு வழங்கிய ஆட்சி கலைஞர் ஆட்சி. அதேபோல மீனவர்கள் அகால மரணம் அடைந்து விட்டால் அவருடைய குடும்பத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1,00,000 ரூபாய் நிதியை மனித நேயத்தோடு 3,00,000 ரூபாயாக உயர்த்தி தந்த ஆட்சிதான் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி. மீனவர்களை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்களே, நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராடிய மீனவர்கள் மீது எண்ணற்ற வழக்குகளை ஜெயலலிதா ஆட்சி போட்டிருக்கிறதா இல்லையா? கூடங்குளம் அணுமின் நிலையம் திறந்து அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர்கள் KS ராதாகிருஷ்ணன் மற்றும் தீபக் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் அந்த மீனவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 5/2013 அன்று கூறியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 9 மாதங்களாக இருக்கிறது. இதுவரையில நீதிமன்றம் தந்த அந்த டைரக்ஷன் அடிப்படையில் ஜெயலலிதா அந்த மீனவர்களை விடுதலை செய்கிற அல்லது வழக்கிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய அந்த சூழலை இதுவரை எடுத்திருக்கிறாரா? 2 நாட்களுக்கு முன் வந்து நாடகமாடி விட்டு போயிருக்காங்க. அதேபோல் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, அதே திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் செய்து விட்டதை போல அதை ஆதரித்து திமுக செயல்பட்டதை போல இன்னொரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை ஜெயலலிதா முதலமைச்சர் தெரிவித்து விட்டு போயிருக்கிறார். உண்மை என்ன? திமுக என்றுமே சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை ஆதரித்தது கிடையாது. மத்தியில ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது, மத்தியில மதச்சார்புள்ள ஒரு ஆட்சி வந்துவிடக் கூடாது, மதச்சார்புள்ள ஒரு ஆட்சியை துறை தூக்கி விடக்கூடாது. ஆக என்றைக்குமே இந்த சட்டத்தை திமுக ஆதரித்தது கிடையாது. இன்னும் சொல்லுகிறேன், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது அது குறித்த அதிகாரம் அந்தந்த மாநிலங்களுக்கே வழங்கப்பட்டிருந்தது. தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் அந்நிய முதலீட்டை அனுமதிப்பதில்லை என முடிவெடுத்துள்ளன. என பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பான சூழல் தான் இருந்தது. எனவே நிலையான மத்திய அரசை கவிழ்த்து மதவாத சக்திகளுக்கு வாய்ப்பளிக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளை தடுக்கக்கூடிய வகையில் தான் மத்திய அரசுக்கு ஆதரவளித்தவை தவிர, உறுதியோடு சொல்லுகிறேன், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை ஒருபோதும் திமுக ஆதரித்ததல்ல. நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய விவாதங்களில் இதை எதிர்த்து நம்முடைய உறுப்பினர்கள் பேசி இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது, யாரும் மறுத்திட முடியாது. நான் இன்னும் சொல்லுகிறேன், அதே இப்பொழுது நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில மீண்டும் அதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்கிற தலைப்பில் அதை நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். என்ன என்று கேட்டால், இந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொண்டு அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் சில்லறை வணிகத்தில் இறங்குமானால் சில்லறை வணிகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அதையே நம்பியிருக்கும் பல கோடி சிறு வணிகர்களும் பாதிப்புக்கு ஆளாக நிலையை உருவாக என்பதை உணர்ந்து சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை முற்றிலுமாக தடை செய்வதற்கு திமுக கழகம் பாடுபடும் என்றுதான் இந்த தேர்தல் அறிக்கையில இப்பொழுது உறுதிப்படி தந்திருக்கிறோம். ஆக இதையே மொழி மறித்து அவர் சொன்னதான நான் இன்னும் கேட்கிறேன், தென்பகுதி மாவட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பெருமைக்காக உருவாக்கிய திட்டம் என்று கூட நீங்கள் கருதிடக்கூடாது. இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மேம்பாட்டை தரக்கூடிய அளவிற்கு உருவான ஒரு மாபெரும் திட்டம் சேது சமுத்திர திட்டம். 2427 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம்.
அண்ணா கண்ட கனவு 150 ஆண்டு கால வரலாற்றுக்குரிய திட்டம். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றிட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்து ஏற்கனவே பல முறை தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு காட்டி அந்த அடிப்படைகளை மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர்களை பயன்படுத்தி மத்திய அரசிடம் சுட்டி காட்டி அதற்கு பிறகு அந்த திட்டத்தை அதற்குரிய ஒப்புதலை பெற்றது மட்டுமல்ல, அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா எங்கு நடந்தது? மதுரையில். அந்த விழாவிற்கு வந்தவர்கள் யார் யார்? பிரதமர் வருகிறார், அன்னை சோனியா காந்தி வருகிறார், மத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் வருகிறார்கள், பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். யார் யார் வந்தார்கள்? மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வீராவேசமாக பேசுவார், கொக்கரிச்சு பேசுவார். என்னால் தான் சேது சமுத்திர திட்டம் வந்தது, நான் இல்லை என்று சொன்னால் வந்திருக்காது. சேது சமுத்திர நாயகன் என்றெல்லாம் அவருக்கு பட்டம் கொடுத்து சுவரட்சிகள், விளம்பரங்கள், பத்திரிகைகளில் செய்தி வரலையா? அவரும் பேசினார். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் வந்தார், பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர், அதேபோல நம்முடைய தலைவர் கலைஞர், இன்றைக்கு நம்மோடு தோழமை கண்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள், சிறப்பித்தார்கள். விழா சிறப்போடு நடந்தது. அடிக்கல் நாட்டு விழா விழா நடைபெற்று அதற்கு பிறகு பணிகள் தொடங்கி ஏறக்குறைய ஒரு 30-40% பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கு தடை. மதவாத சக்தியை மத வெறி பிடித்திருக்கக்கூடிய அந்த சக்திகள் ஒன்று சேர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அந்த திட்டத்திற்கு தடை வாங்கினார்கள். அத்தோடு கூட நிற்கல. இங்கே தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா, திமுக எதையும் செய்யல, திமுக மத்திய ஆட்சியை பயன்படுத்தி எதுவும் செய்யல என்று வாய்க்கூசாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா சேது சமுத்திர திட்டம் தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழக அரசின் சார்பில் மனு செய்யலையா? வீராவேசமாக பேசினாரே வைகோ, இப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோத்திருக்கிறாரே. வீராவேசமாக பேசிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். சேது சமுத்திர திட்டம் என்பது மேற்கிலிருந்து கடல் வழியாக கிழக்கு நோக்கி கப்பல்கள் செல்ல வேண்டுமானால் இலங்கையை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டியிருக்கிறது. இதற்கு தீர்வாக அமைவதுதான் சேது சமுத்திர திட்டம். சேது சமுத்திர திட்டத்தால் நம் நாடு மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், கடலோர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் பயன்பெறும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கும். ஆக இப்படியெல்லாம் பட்டியலிட்டு சொன்னது யார் தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இவரே தேர்தல் நேரத்தில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த நேரத்தில் ஜெயலலிதா சொன்னது. ஆனால் இப்பொழுது அதை மாற்றிக்கொண்டு தேவையில்லை என்று நீதிமன்றத்தில் சென்று மனு போடுகிறார் என்று சொன்னால் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாக வேண்டும். அதே ஜெயலலிதா தான் 2012ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன தெரியுமா? ஆதம் பிரிட்ஜ், ராமர் சேதுவை தேசிய சின்னமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் மத்திய அரசு பதில் மனு போட வேண்டும் என்கிறார். இந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட சொன்னார்கள், சேது சமுத்திர திட்டம் வருகிற காரணத்தால் ராமர் பாலத்திற்கு ஆபத்து என்று கருதினால் அது இல்ல, அந்த பாலம் என்பதே கிடையாது. ஆக அவர்கள் வாதத்திற்கே சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள், வேண்டுமானால் அந்த திட்டப்பணிகள் முடிந்து அதனுடைய திறப்பு விழா நடைபெறுகிற போது அந்த திட்டத்திற்கு சேது சமுத்திர திட்டம் என்று கூட பெயர் வேண்டாம், ராமர் சமுத்திர திட்டம் என்று கூட பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருந்தலைவர், நம்முடைய பெருந்தன்மைக்குரிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அண்ணா கண்ட கனவு இன்றைக்கு தடைபட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே தமிழகத்தில் இரண்டாவது தொழில் முனையமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய
ஒரு பெரிய மாநகரம். எந்த மாநகரம் தெரியுமா? இந்த தூத்துக்குடி மாநகரம் தான் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இதை நான் சொல்லல, விக்கிபீடியா இணையதளத்தில் இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன செய்தி தெரியுமா? தூத்துக்குடி துறைமுகம் இந்தியாவுடைய முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகம், அந்த துறைமுகத்தில் 4வது பெரிய கண்டெய்னர் டெர்மினல், அதாவது சேது சமுத்திர திட்ட கால்வாய் திட்டம் மூலமாக உருவானால் இந்தியாவின் முன்னணி துறைமுகம் மட்டுமல்ல, ஆசியாவுடைய முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கும். சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு சமமாக மாறிவிடும் தூத்துக்குடி துறைமுகம். இந்த செய்தியை விக்கிபீடியா இணையதளத்தில் வெளியிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக சேது சமுத்திர திட்டத்தை மாத்திரம் முடக்குகிற முயற்சிகளை ஜெயலலிதா ஈடுபட்டு இருக்கிறாரா? இன்னும் பல திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட இன்னும் பல திட்டங்கள். கழக ஆட்சியில் தூத்துக்குடியில தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. கழக ஆட்சியில் துவக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு டிசம்பரில் முடிந்திருக்க வேண்டிய 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டப்பணிகள் இன்னும் முடிந்தபாடு இல்லை. உடன்குடி அனல் மின் திட்டம் திமுக ஆட்சியில துவங்கப்பட்டது. ஆனால் இந்த அம்மையார் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு துரும்பை கூட தூக்கி போடவில்லை. ஆக வெறும் அறிவிப்புகள் தான் வருகிறது. 110 என்கிற விதியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் நூற்றுக்கணக்கான அறிவிப்புகளை படிக்கிற அம்மையார் ஜெயலலிதா இதே தூத்துக்குடிக்கு ஒரு 110 அறிக்கையை படித்தார். என்ன அறிக்கை தெரியுமா? 14/10/2013 அன்று சட்டமன்றத்தில் ஜெயலலிதா படிக்கிறார். ஓராண்டாக படித்து, வறட்சி மிகுந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தினமும் 100 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், 2013 அறிவிச்சீங்க, 4வது மாதம் அறிவிச்சிருக்கீங்க. அறிவிச்ச அந்த அறிவிப்பு என்ன? ஏதாவது ஒரு பணி நடந்திருக்கா? ஆய்வு பணி நடத்திருக்கீங்களா? அறிவித்து விட்டு தூத்துக்குடிக்கு வந்து தவறான பிரச்சாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, வெக்க என்ன? உங்களுக்கு ரோசம் வரல? இதையெல்லாம் சொல்லுகிற போது அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த தகுதியை நீங்கள் பெற வேண்டாமா? அதே போல சிறுபான்மையினர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்யல என்று அந்த குற்றச்சாட்டையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு நேரம் இல்லை. காரணம், தேர்தல் விதிமுறைப்படி 10 மணிக்கு கூட்டத்தை முடித்தாக வேண்டும். எனவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் ஜெகன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வைக்க உதவி செய்வதற்கு ஆதரவு தாருங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.